வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விரிவாக பார்க்க போகிறோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் ஆப்பிள் பழம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய தேவையான ஊட்டச்சத்துக்களை முழுமையாக ஆப்பிள் பழம் கொடுக்கறதால மருத்துவரையே சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஒரு சிறந்த ஆப்பிள் ஒரு சிறந்த மருத்துவருக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு அதிகமாக ஆப்பிள் பழம்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க. நாள் ஒன்றுக்கு 1 அல்லது 2 ஆப்பிள் சாப்பிட்றது உங்களுக்கு போதுமானது. காலை நேரம் நீங்கள் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் எப்போதுமே ஆப்பிள் பழத்தை தோலோட சாப்பிட்றதா முழுமையான சத்துக்களை கொடுக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ தொடர்ந்து ஆப்பிள் பழம் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும். கொழுப்பை குறைக்கக்கூடியதாங்க இந்த ஆப்பிள் பழம். ஆப்பிள் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரையக்கூடிய நார் சத்துக்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் அந்த கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவி பண்ணும். இதனால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் சீரான அளவில் செல்லும். இப்போ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் நீங்கள் குறைச்சிட்டீங்க, ஒருவேளை பிபி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் ஆப்பிள் பழம் உங்களுக்கு துணை புரியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆப்பிள் பழங்கள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பாலிஃபினால்கள் அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த நாளங்களை சீராக பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு அனுப்பும். ஸோ இதனால ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை பிபி உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஆப்பிள் பழம் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ரத்த அழுத்தம் கொழுப்பு பிரச்சனை அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் பிபி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலே போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு எப்போதுமே ரத்த நாளங்கள் வழியாக கிடைத்து கொண்டே இருக்கும். இதனால இதய துடிப்பு இதயத்தினுடைய செயல்பாடு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் உள்ளிட்ட இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு ஆப்பிள் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். செரிமான மண்டலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆப்பிள் பழம் எடுத்துக்கலாங்க. ஸோ டைஜஸ்டிவ் ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆப்பிள் பழங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது. ஸோ இது நம்மளுடைய குடல் இயக்கத்தை சீராக வைத்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்கியமான செரிமானம் பிரச்சனையான மலச்சிக்கல் பிரச்சனையை நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குதுங்க. நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா நமக்கு கொடுக்கும். ஸோ பெக்டின் அப்படின்றது ஒரு ப்ரீபயோட்டிக், அதாவது ப்ரீபயோட்டிக் போல செயல்பட்டு குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை தூண்டி செரிமானத்தை மேம்படுத்தும். அப்போ கடினமான உணவு மூலக்கூறுகளாக இருந்தாலும் உடைக்கப்பட்டு எளிமையாக செரிமானமாகும். அந்த உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடைக்கப்பட்ட மூலக்கூறுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறம் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வெளி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தை மேம்படுத்துகிறதுக்கு ஆப்பிள் உங்களுக்கு துணை புரியும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும்னு நினைச்சிட்டு நிறைய வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ், கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் பழத்தை எடுத்து பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணலாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா ஆப்பிள் பழங்களில் நீர் சத்தும் நார் சத்தும் அதிகமாக இருக்கிறதால இதை நீங்கள் காலையிலே வெறும் வயிற்றில் சாப்பிட்ட உடனே வயிறு நிறைந்த ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இதனால் அடிக்கடி சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் அந்த பசி உணர்வு தவிர்க்கப்பட்டு அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், மற்ற நொறுக்கு தீனிகள், குப்பை உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டு உடல் எடையை நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ குறைந்த கலோரிகள் தான் ஆப்பிள் பழம் கொண்டு இருக்கு. அப்போ இது உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தும் போது ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்பட்டுவிடும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டுரும். ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் தாராளமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவாகவே நீங்கள் ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கலாம். இதுவே உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த தேவையில்லாத கொழுப்பு படிவு தொப்பை எல்லாம் உங்களுக்கு கரைக்கப்பட்டு கனக்கச்சிதமான கட்டுடல் மேனியங்களை நீங்கள் பெறுவீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இம்யூன் சிஸ்டத்தை ஆப்பிள் பழம் உங்களுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். அதுக்கான காரணம் என்னென்னா ஆப்பிள் பழங்களில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. ஸோ ஆப்பிள் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பல்வேறு நோய் தொற்றுகள் நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த வெள்ளை அணுக்களை உற்பத்திப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே ஆப்பிள் பழம் வலுப்படுத்திவிடும். அப்போ இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் ஆகிறதால உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி போன்ற பிரச்சனைகளையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம்.
சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வந்து வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ இது வந்து செல்களை வந்து பாதுகாக்கும். அப்போ உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி செல்கள் சேதமடைவதை தடுக்கிறதுக்கு, இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஆப்பிள் பழம் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க. ஸோ இந்த நன்மைகளோடு இல்லாமல் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு, அதாவது பிரெயின் ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, போன் ஹெல்த் எலும்பு ஆரோக்கியத்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்குமே நீங்கள் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஆப்பிள் பழத்தை தினமும் ஒரு ஆப்பிள் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவரை சந்திக்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்து போகாமல் நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.